இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 1:42. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இவ்வளவு நாளும் தேவன் மோசேவை கொண்டு இஸ்ரவேலர்கிட்ட பேசின வார்த்தைகள் சரியாக நடந்துச்சு. அதன்படி இஸ்ரவேலர்களும் செஞ்சாங்க. ஆனால் இப்போது கடவுள் அதே மோசேவை கொண்டு யுத்தத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லும்போது அதை கேட்காம யுத்தத்துக்கு போய் பல பேர் அழிவை சந்திச்சாங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது மோசே அங்கே இருந்து அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களுக்கு உடம்புல பலம் குறைவாக இருந்துச்சு. ஏன்னா எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறபோது அவங்களுக்கு சாப்பாடு சத்துள்ளதாக கிடச்சிருக்காது. அதனால் அவங்க சரீரத்தில் பலம் குறைவாக இருந்துச்சு. தேவன் அவங்கள வழி நடத்தி கொண்டு வரும்போது அவங்களுக்கு உடலில் பலம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. தேவன் அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து பிரயாணம் பண்ணுறதுக்கு பலத்தையும் கொடுத்தாரு. அப்போ பலம் இல்லாத போது தேவனோட பேச்சை கேட்டு நடந்த இஸ்ரவேலர்கள் இப்போ உடம்புல பலம் இருக்குதுன்னு அவங்களோட பலத்து மேலே தான் நம்பிக்கையை வச்சு தேவன் யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் யுத்தத்துக்கு போய் பல பேர் இழந்து போனாங்க. எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த பலத்து மேலேயும் திறமை மேலேயும் நம்பிக்கை வச்சு தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த காரியமும் வெற்றி பெறாதுன்னு இஸ்ரவேலர்களை வச்சு நாம் புரிஞ்சுக்கலாம். எந்த பலமும் திறமையும் இல்லாதவன் கூட தேவனை சார்ந்து இருந்தால் அவரோட கிருபையினால் சகலத்தையும் அவனால் அடைய முடியும், வெற்றி பெற முடியும். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் திறமை உள்ளவங்களாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையில் நம்ம நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றியை பார்க்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம தேவனுடைய கிருபையை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி செய்யும்போது மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஆமேன்.